ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்னென்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் முதல் ராசியாகவும் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய ராசியாகவும் இருக்கக்கூடிய ராசி தான் மேச ராசி. இந்த மேச ராசி அன்பு நேயர்களுக்கு பிப்ரவரி 8க்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தால் நிறைய விதமான மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்க்க போகிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது, பரிகாரங்கள் ஏதாவது உங்களுக்கு கணிக்கப்பட்டிருக்கா, அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணியரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சுப்பிரமணியருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயத்தில் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவர் உங்கள் வாழ்க்கையில் நிறைய விதமான நல்ல விஷயங்களை கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு அந்த விஷயத்த பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிப்ரவரி மாதம் 2026 பல ராசிக்காரங்களுக்கு சிறப்பான பலன்களை கிடைக்கக்கூடிய அமைப்பில் அமைஞ்சிருக்கு. 5 கிரக பெயர்ச்சிகள் நடக்க இருக்குது. மேலும் இந்த மாதத்தில் சூரிய கிரகணம், கும்பராசியில் 5 கிரகங்களின் சேர்க்கை என பல்வேறு விதமான முக்கிய கிரக அமைப்புகள் ஏற்படுவதால் 12 ராசிக்காரர்களுக்கும் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அந்த வகையில் முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன விதமான விஷயம் நடக்க போகுது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிப்ரவரி மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி புத பகவான் கும்பராசியில் நுழைகிறாரு. 6ஆம் தேதி சுக்கிர பகவான் கும்பத்தில் பயிற்சி ஆகிறாரு. 13ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் கும்பத்தில் நுழையும் மாசி மாதம் தொடங்குது. பிப்ரவரி 23ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான், அதாவது செவ்வாய் கிரகம் கும்பராசிக்கு பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இந்த காலகட்டத்தில், அதாவது குறிப்பாக இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தாரோடு பயணம் செய்வீங்க, நிறைய பொழுதுபோக்கை அனுபவிப்பீங்க, இதனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் குடும்பத்தாரோடு தாராளமான நேரத்தை செலவிடுவீங்க. மதத்தில் உங்களுக்கு ஆர்வம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். பக்தியிலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கும். இது சுய பரிசோதனைக்கு வாய்ப்பளிக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சி நன்றாகவே இருக்கும். ஏதோ ஒன்றை பற்றி நீங்கள் மனசோர்வடைவீங்க. இதனால் மன அழுத்தம் அதிகரிக்கும். குடும்ப கவலைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. உடல்நல தொடர்பான பிரச்சனைகளில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நிலைகள் வருங்க. கல்வி பயிலக்கூடிய மேசராசியை சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான தருணத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேது பகவான் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்காரு. சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் மகர ராசியில் அமர்ந்திருக்காங்க. மகரத்தில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. கும்பராசியில் புத பகவானும் செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. மீனத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கு இந்த 8ஆம் தேதிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மேசராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக அமர்ந்திருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மேன்மைகள் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. நீங்கள் எந்த மாதிரியான முயற்சி எடுத்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான். சூரியனும் 10ஆவது இடத்துல இருப்பதால் வேலைக்குரிய முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் தரப்போகுதுங்க. நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சூரியன் செவ்வாயின் இணைவு அரசு வேலையை பெற்றுக் கொடுக்கும். தந்தை வழி உறவால் சாதகமான சூழ்நிலை வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் பூர்வீக சொத்துக்களுக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும். பூர்வ புண்ணியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 10, 11 ஆகிய 2 இடத்தில் அமர்வதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சொத்து கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. அரசு துறையில் வேலை செய்பவர்களுக்கு
பதவி உயர்வு கிடைக்கும், நல்ல வேலை மாற்றங்கள் உண்டாகும் அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகும். உயர்ந்த பதவி, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். பெண் குழந்தைகள் பிறக்கும் மேசராசினருக்கு மிகப்பெரிய யோக பலன்கள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இந்த காலகட்டத்தில் நட்புகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது. பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். கணினித்துறையில் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். திருமணம் போன்ற சுப காரியங்களில் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் உறுதியாகக்கூடிய யோகம் அமைஞ்சிருக்கு. கிருத்திகை நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் யோகம் அமைஞ்சிருக்கு. அப்பாவுடைய சொத்துக்கள் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக மழலை செல்வங்களும் கிடைக்கும். குரு பகவான் 3வது இடத்துல இருப்பதால் முயற்சிகளில் நல்ல பலனை உங்களால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. சளி தொந்தரவுகள், மூச்சு, வயிறு, வாயு பிரச்சனைகள், மூட்டு வலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருப்பதனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியாக பார்த்தோன்னா நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தொழில் ரீதியான முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆராய்ச்சி தொடர்பான கல்வி படிப்பை படித்து கொண்டிருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய விதமான யோக பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடை மேற்கொள்ளணும், அது முக்கியமாக 8ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான தெய்வத்தை வணங்கணும், வழிபாடு செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பரங்குன்றம் முருகனை சென்று வழிபடுவது ஏற்றத்தை உங்களுக்கு நிறையவே கொடுக்குங்க. பொதுவாகவே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய். அவருக்கு ஏற்ற கடவுள், இஷ்ட கடவுள் முருகப்பெருமான். ஸோ முருகப்பெருமானை நினச்சி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் விரதம் இருந்து அந்த முருகனை நினச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலுமே அந்த முருகனுடைய அருளால் எல்லா கஷ்டங்களும் அப்படியே பொடி பொடியாக ஆகிருங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானை உங்கள் ராசி அதிபதியாக பெற்றிருப்பதால் உங்களுக்கு நிறைய யோக பலன்களும் கிடைக்கும். முருகனை வணங்குவதால் இன்னும் இரட்டிப்பாக நிறைய விதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இந்த மேசராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் முருகனை நினச்சி வழிபட்டுவாங்க. நெய்வேத்தியம் படைத்து முருகனுக்கேற்ற மந்திரத்தை ஜெபித்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த பதிவை மேசராசிக்காரங்க யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அவங்கக்கிட்டையும் இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் முருகனுடைய அருள் பெற்று அவங்க வாழ்க்கையில் நிறைய விதமான பலன்களை பெறட்டுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் மேசராசி அன்பினர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் 8க்கு பிறகு என்னென்ன விதமான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றியும், எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும் அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த பதிவில் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக அந்த மேசராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா மறக்காமல் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.